ஹோசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். சங்காரமாகிறார்கள்னா தெலுங்கு பைபிளில் நசிச்சுன்னாரு. இஸ்ரேல் மக்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். இந்த இஸ்ரேல் மக்கள் என் ஜனங்கள் இவங்களுக்கு அறிவு புத்தி இல்லாததுனால நாசமாகறாங்க, அழிஞ்சு போகிறாங்க. மை பீப்புள் ஆர் டெஸ்ட்ராய்டு பிகாஸ் ஆஃப் தி லேக் ஆஃப் நாலெட்ஜ் அப்படின்னு இருக்குது. இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன இல்லையா? அறிவு புத்தி இல்லையா? ஆண்டவர் இந்த இடத்துல வேதனைப்படுறார். எந்த மாதிரியான அறிவு, எந்த மாதிரியான ஞானம், எந்த மாதிரியான அறிவு அவங்களுக்கு இல்லை? உலகத்துக்குரிய அறிவு, வேர்ல்ட்லி நாலெட்ஜ் அவங்களுக்கு நிறைய இருக்குது. அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் கூட இஸ்ரேல் மக்களுக்கு இருக்கிற வேர்ல்ட்லி நாலெட்ஜு வேறு யாருக்குமே இல்லை. இஸ்ரேல் மக்களுக்கு அறிவில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லும்போது உலகத்துக்குரிய அறிவை பற்றி ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவரை குறித்து, கடவுளை குறித்து அவங்களுக்கு சரியான ஒரு அறிவில்லை, சரியான ஒரு புரிதல் இல்லை. அதனால் இந்த மக்கள் நாசமாக போயிட்டு இருக்கிறாங்க, சங்காரமாகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் ஆண்டவரை சரியாக புரிஞ்சுக்கணும். ஆண்டவரை குறித்த ஒரு அறிவு நமக்குள்ளே வளரணும். அப்போ தான் நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ முடியும். இன்னும் சொல்லணும்னா நித்திய ஜீவனுக்கே நம்ம ஆயத்தப்பட முடியும். இயேசு சொல்லும்போது சொல்கிறார், யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில், உம்மையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து யார், கடவுள் யார் என்று அறியணும். அப்போ தான் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவதனாலே நித்திய ஜீவனுக்கு போயிட முடியாது. எல்லாருக்கும் தான் தெரியும் இயேசுவை பற்றி. அவங்களாம் நித்திய ஜீவனுக்கு வர முடியுமா? இது அர்த்தம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து சரியாய் அறியணும், புரிதல் இருக்கணும், அவரை குறித்த சரியான ஒரு அறிவு இருக்கணும். அப்போ தான் நித்திய ஜீவன் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போது ஆண்டவர் நம்ம சரியாக அறிந்து கொண்டால்தான், சரியாக புரிந்து கொண்டால்தான் இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்க முடியும். ஆண்டவருக்கு உகந்தவங்களாக நம்ம நடக்க முடியும். மோட்சத்துக்கும் தகுதி பெற முடியும். ஆகவே கர்த்தர் பிள்ளைகளாக இருக்கிற நாமும் கர்த்தரை சரியாக புரிஞ்சு கொள்ளணும். கர்த்தரை நாம் அறியணும். கர்த்தரை நான் இன்னும் அறிய வேண்டும் என்பதற்காக எனக்குள்ளதெல்லாம் நான் நஷ்டமாக எண்ணுகிறேன், குப்பையாக எண்ணுகிறேன். ஆண்டவரை நான் அறியணும் அப்படின்னு பவுலடியார் ஒரு இடத்துல சொன்னார். பிலிப்பி 3ஆம் அதிகாரத்தில், ஐ வாண்ட் டு நோ காட் மோர் அண்ட் டீப்லி. அதுக்காக எல்லாத்தையுமே நான் ஒரு குப்பை மாதிரி எண்ணுறேன், நஷ்டமாக எண்ணுறேன். இதெல்லாம் குப்பை. எனக்கு முதல்ல முக்கியமாக கடவுளை நான் அறியணும் அப்படின்றார். நாம் அந்த மாதிரிலாம் இல்லை. கடவுளை இன்னும் அதிகமாக அறியணும் என்கிற அந்த வாஞ்சையை விட உலகத்துக்குரிய காரியங்களை குறித்து அறியணும் என்கிற வாஞ்சை தான் அதிகமாக இருக்குது. பவுலடியார் சொல்லும்போது, நான் ஆண்டவர் அதிகமாக அறியணும், அதுக்காக மற்றதெல்லாம் எனக்கு குப்பை அப்படின்றார். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, கர்த்தரை நாம் அறியணும். அவரை குறித்து சரியான புரிதல் நமக்கு இருக்கணும். இல்லாத பட்சத்தில் ஆண்டவருடைய மனசு வேதனைப்படுது. சொல்கிறார், ஐயோ என்னுடைய மக்கள் என்னை குறித்த ஒரு அறிவு இல்லாததுனாலே சங்காரமாகிறார்கள், அழிஞ்சு போகிறாங்க, நாசமாக போகிறாங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். பைபிளில் ஒரு 7 பேரை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஆண்டவரை சரியாக அறியாததுனால, புரிஞ்சிக்காததுனால அவங்க பட்ட பாடுகள், அவங்க பட்ட நஷ்டங்கள், அவங்க சந்தித்த இழப்புகள், அவங்க வாழ்க்கையில் நேரிட்ட இழப்புகள் சொல்கிறேன். முதல்ல 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில்
ஆண்டவர் அன்பாயிருக்கிறார், ஆண்டவர் அன்புள்ளவர் என்ற புரிதல் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. வாசிங்க அந்த வசனத்தை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஏசாமி நம்ம ஆண்டவர் அன்புள்ளவர், அப்படி தான் நம்ம அறிஞ்சு வச்சுருக்கிறோம். கரெக்டு தான். அதே நேரத்தில் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர் மட்டுமல்ல, நம்மை வெறுக்கிறவராகவும் இருக்கிறார். அந்த புரிதலும் இருக்கணும். பைபிளில் ஏசாவை ஆண்டவர் வெறுத்தார் அப்படின்னு வசனம் இருக்குது. ரோமருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். இந்த அன்புள்ள தேவன், எல்லாரையும் நேசிக்கிற இந்த ஆண்டவர் ஏசாவை வெறுத்தாராம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அன்புள்ள கடவுள் தான், ஆனால் சில பேரை வெறுக்கிறார். ஏன் வெறுக்கிறாரு? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் வாய்ப்புகளையும் அலட்சியப்படுத்தினால் அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் வெறுப்பார். இந்த ஏசாவுக்கு ஆண்டவர் சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னு அந்த சொத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு வீட்டில் 2 பசங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் உள்ள ஆஸ்தியை 2 பங்கு பெரியவனுக்கு கொடுக்கணும், 1 பங்கு இளையவனுக்கு கொடுக்கணும். அதாவது அந்த வீட்டில் ஒரு 30 லட்சம் ரூபாய் ஆஸ்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பெரியவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 20 லட்சம் கொடுக்கணும். இளையவனுக்கு 10 லட்சம் கொடுக்கணும். இது கடவுளுடைய சட்டம். வீட்டில் மூத்தவங்களாக பிறந்தவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் அது. அந்த ஆசீர்வாதத்தை ஏசாவுக்கு ஆண்டவருடைய சட்டத்தின்படி அது கிடைச்சிச்சு. அந்த ஆசீர்வாதம் ஆண்டவருடைய சட்டத்தின்படி ஏசாவுக்கு கிடைச்சிச்சு. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு? ஒருவேளை சோத்துக்காக அந்த ஆசீர்வாதத்தை தன்னுடைய தம்பிக்காரனுக்கு யாக்கோபுக்கு விற்றுட்டான். காட்டுக்கு வேட்டையாட போயிட்டு பசியோடு வந்தான். அந்த நேரம் பார்த்து அவங்க தம்பிக்காரன் என்னமோ அங்கே சமைச்சிட்டு இருந்தான். டே கொஞ்சம் குடுறா, பசிக்குதுடா அப்படின்னு கேட்டிருக்கிறான் தம்பியை. அவன் தம்பிக்காரன் சொன்னான், கொடுக்குறேன், உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டான். டேய், சேஷ்ட புத்திர பாகம் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம்டா, ஒருவேளை சோத்துக்காக அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க சொல்கிறியாடா அப்படின்னு தானே கேட்டிருக்கணும். அப்படி தானே கேட்டிருக்கணும். அவன் இவன் என்ன சொன்னான்னா, கொடுத்துட்றான் அப்படின்னு ஒருவேளை சோத்துக்காக ஆசீர்வாதத்தை விற்று போட்டான். அப்படி தான் பைபிள் சொல்லுது. ஒருவேளை சோத்துக்காக ஆசீர்வாதத்தை விற்று விட்டான். இந்த காரணத்துக்காக ஆண்டவர் ஏசாவை வெறுத்தார். ஆகவே அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவர் தான். அதே நேரத்தில் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் அலட்சியப்படுத்திட்டோன்னா நம்மை வெறுப்பார். அதுக்கப்புறம் எபிரியருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் இருக்குது, பிற்காலத்தில் அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் எப்படியாவது ரெக்கவர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு கண்ணீரோடு தேடினானா, அழுதானா, பிரயோஜனம் இல்லாமல் போச்சு அப்படின்னு எபிரியருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட ரிஜெக்ட் பண்ணிட்டாரான் ஆண்டவர். ஆகவே கடவுள் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்காரு, நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்கிறார். அதில் நாம் அல்பமான விஷயங்களுக்காகலாம் அதை இழந்துடக்கூடாது, அதை வித்துடக்கூடாது. நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு, அல்பமான குவார்ட்டர் பாட்டிலுக்காக இதை நாசமாக்கக்கூடாது. அல்பமான சிகரெட்டுக்காக இதை நாசமாக்கக்கூடாது. அல்பமான சந்தோஷம் கொடுக்கக்கூடிய எந்த சிற்றின்பத்துக்காகவும் கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த ஆரோக்கியத்தை நம்ம வித்துடக்கூடாது.
ஆரோக்கியம் மட்டும் இல்லை, ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம், குடும்பம் ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம். அந்த குடும்பத்தை நாம் எப்படி ஒரு குடும்ப ஜபம் நடத்தி நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து குடும்பமாக ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து கடவுளை ஆராதனை செய்து கடவுளுக்காக நம்ம குடும்பத்தை உருவாக்கணும், வழி நடத்தணும் என்கிற அந்த கேர், குடும்பத்தை குறித்து தான ஒரு அக்கறை, கேர் எடுக்காமல் அற்பமான சீரியலுக்காக, அந்த சீரியல் டைமு குடும்ப ஜபம் நடத்துகிற டைம், அந்த நேரத்தை குடும்பமாக உட்காந்து கர்த்தரை ஆராதனை செய்து ஜபம் பண்ணி குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தோடு கொண்டு வர்றதை விட்டுட்டு சீரியலை பார்க்குறதுக்காக போய் உட்கார்றது. இப்படியாக அற்பமான அந்த சீரியலில் பார்க்குற அந்த சீரியலுக்காக குடும்பம் என்கிற ஆசீர்வாதத்தை விற்று போடுறது. கடவுள் கொடுத்துருக்கிற ஊழியம் செய்கிறதுக்காக கடவுள் கொடுத்துருக்கிற ஞானம், திறமை, தாளந்துகள், வாய்ப்புகள், இதெல்லாம் ஆண்டு கொடுத்துருக்கிற பெரிய ஆசீர்வாதம். நம்ம சபையில் அது பெரிய ஆசீர்வாதம். மற்ற சபையில் நிறைய பேருக்கு அது ஊழியம் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வெறுமனே பக்தர்களாக வந்துன்னு போயின்னு இருக்கிறாங்க. நம்ம சபையில் அப்படி இல்லை. உங்களுடைய திறமை, உங்களுடைய தாளந்து, உங்களுடைய அறிவு, உங்களுடைய சாட்சி ஜீவியம், இதெல்லாம் பார்த்து உங்களை எந்தெந்த வகையில் பயன்படுத்தலாமோ அத்தனை வகையில் பயன்படுத்துறதுக்காக வாய்ப்புகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த சபையில் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பயன்படுத்திக்கிட்டு கர்த்தருடைய சேவை செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் விசேஷமான ஆசீர்வாதங்கள்லாம் தருவார்னு பைபிள் இருக்குதே. அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திச்சிக்காம ஊழியத்தை அசட்டை பண்ணிவிட்டு எந்த வகையிலையும் கடவுளுக்கு சேவை செய்யாமல் உலக அலுவல்கள், வீட்டு வேலைகள் அல்லது வேறு வேறு காரியங்கள் கேட்டால் டைமே இல்லை, பிஸி அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளுடைய சேவை செய்கிறதுக்கு டைமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டைம் வரப்போகுது, என் டைமே சரியில்லைன்னு சொல்ல போகிறீங்க. கடவுள் கொடுத்துருக்கிற நேரத்தை பயன்படுத்திக்கோங்க, கடவுள் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஏசாவை போல அவன் அழுதானா, தேடினானா, பயன் இல்லாமல் போச்சு, பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. அதனால் கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டார்னா நம்மளை, உன்னை நான் இனிமேல் பயன்படுத்திக்க மாட்டேன் அப்படி ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார்னா, அதுக்கப்புறம் நீ என்ன தான் முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு அந்த வாய்ப்பு, அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். அதே வசனத்தில் கீழே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், ஓசியா 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ எனக்கு ஆசாரியனாய், அதாவது ஊழியக்காரனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்துருவேன்றார். சரிங்களா? ஆண்டவர் எப்போ வெறுப்பார் நம்மளை? ஆண்டவருடைய அறிவை, அதாவது பைபிள் நாலெட்ஜ், ஆண்டவர் குறித்த ஒரு நாலெட்ஜ், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு அதை நாம் அசட்டை பண்ணும்போது, அலட்சியப்படுத்தும் போது ஆண்டவர் நம்மையும் வெறுப்பார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கர்த்தர் ஒருத்தரை வெறுத்துட்டாருன்னா இந்த ஏசாவை போல, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை கட்டப்படாது. எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் இழந்த அந்த ப்ரிவிலேஜஸ், பிளெஸ்ஸிங்ஸ் அதுக்கப்புறம் கிடைக்காது. நம்முடைய ஆண்டவர் அன்புள்ளவர் தான், நேசிக்கிறவர் தான், நமக்காக உயிரையே கொடுக்குறவர் தான். அதே நேரத்தில் நம்மை வெறுக்கிறவராகவும் நம்மை ரிஜெக்ட் பண்ணுகிறவராகவும் இருக்கிறார். அது செய்வார். எப்போ செய்வார், யாருக்கு செய்வார், அதனால் என்ன நஷ்டம்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டோம். இனிமேல் நீங்கள் சிந்தித்து நடந்து கொள்ளுங்க. ரெண்டாவது, நம்முடைய ஆண்டவரை குறித்து நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால், நமக்கு எல்லாவற்றையும் தாராளமாய் கொடுக்கக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவர். நமக்கு எல்லாவற்றையும் தாராளமாய் கொடுக்கக்கூடியவர். நம்ம பைபிளில் வாசிக்கிறோம்,
எபேசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே நமக்கு ஆண்டவர் செய்கிறவர். அப்படிப்பட்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதே நேரத்தில் நாம் அவருக்கு பிரியமாக நடந்துக்கலைன்னா கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துருவார். கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துருவார். இந்த நாளட்சி சவுல் ராஜாவுக்கு இல்லாமல் போச்சு. சவுல் ராஜா நம்மளை போல ஒரு சாமானியமான மனுஷன். ஆண்டவர் பார்த்தாரு, கொஞ்சம் நல்ல பையனாக இருக்கிறான், பொறுப்புள்ளவனாக இருக்கிறான், புத்திசாலியாக இருக்கிறான், நம்முடைய இஸ்ரவேல் மக்கள் மீது இவனை ராஜாவாக்கிடலாமா அப்படின்னு ஆண்டவர் யோசித்து ராஜாவாக்கிட்டாருங்க. நம்மளை போல ஒரு சாமானியமான மனுஷனை அவரை ஆண்டவர் ராஜாவாக்கிட்டார். அவரும் 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்கள் மீது ராஜாவாக இருந்து ஆளுகை செய்தார். பிலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண போகிறார். யுத்தம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மனுஷரை முதற்கொண்டு மிருகங்களை முதற்கொண்டு அங்கே என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் அழிச்சிட்டு வா அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? அழிச்சிட்டு, டெஸ்ட்ராய் எவ்ரிதிங் அண்ட் கம் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். சரின்னு போனார், யுத்தம் பண்ணார், ஜெயிச்சார், அழிக்கலை. அங்கே என்ன பார்க்குறாரு? ஆடு மாடுகள்லாம் கொழுத்திருக்கிறத பார்க்குறாரு. இவைகளெல்லாம் நம்ம ஓட்டின்னு போயிட்டா கடவுளுக்கு பலி செலுத்தலாமே அப்படின்னு இவர் யோசிக்கிறார். பலி செலுத்துறதை விட கீழ்ப்படிகிறது தான் ஆண்டவருக்கு பிரியமானது என்கிற அறிவு சவுல் ராஜாவுக்கு இல்லை. என்ன பண்ணிட்டார்? ஓட்டின்னு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஆண்டவர் சாமுவேலுங்கிற தீர்க்கதரிசி அனுப்பி, நான் மொத்தத்தையும் அழிச்சிட்டு வான்னு சொன்னால் கொழுத்த ஆடு மாடுகளை ஓட்டின்னு வந்திருக்கிறான், என் வார்த்தையின் கை கொள்ளலை, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியலை, அதனால் அந்த ராஜ்ய பாரத்தை, அந்த ராஜ்யத்தை, அந்த ரூலிங் அத்தாரிட்டியை நான் எடுத்துட போகிறேன், போய் சொல்லிட்டு வா அப்படின்னு சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்பினார். சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து சவுல்கிட்ட வந்து கேட்குறார், என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டேன்னாக்கா. அவர் என்ன சொன்னார்? ஐயா, ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்கு பயன்படுமே அப்படின்னு தான் நான் யோசித்தேன் அப்படின்றார். அப்படின்னா ஆண்டவர் எதில் பிரியப்படுவார், எது செய்தால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார், கீழ்ப்படுகிறதை விட பலி செலுத்துறது முக்கியம் இல்லை, அந்த அறிவு இல்லை இவருக்கு. அதனால் ஓட்டின்னு வந்துட்டார். நீங்கள் இந்த சவுலுடைய வரலாறு சரித்திரத்தை 1 சாமுவேல் புஸ்தகத்தில் படிப்பீங்கன்னு சொன்னால், அந்த ராஜ்யத்தையும் எடுத்துட்டார் ஆண்டவர். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்துருந்தார். இந்த சவுல் ராஜாக்குள்ளே பரிசுத்தாவை கொடுத்துருந்தார். அந்த பரிசுத்தாவியானவரையும் ஆண்டவர் எடுத்துட்டார். அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில் இருந்த பிளெஸ்ஸிங்ஸும் ஆண்டவர் எடுத்துட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறத கவனிங்களேன். சாமுவேல் என்கிற அந்த தீர்க்கதரிசி சவுலை பார்த்து, நான் உன்னோடு கூட வரமாட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை நீ புறக்கணிச்சிட்ட, நீ இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உன்னையும் புறக்கணித்து விட்டார். நீ ஆண்டவருடைய வசனத்தை புறக்கணிச்சிட்ட, ஆண்டவர் உன்னை புறக்கணிக்கிறார், இதை சொல்லிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இஸ்ரவேலர் மேல் ராஜாவாக இராதபடிக்கு ஆமாம் உன்னை நீக்கிறாரு. அப்போ ராஜ்யத்தை ஆண்டவர் கொடுத்த அந்த ராஜ்யத்தை இழந்துட்டார், அல்லது ஆண்டவர் எடுத்துட்டார். பாருங்கள், அவருக்குள்ளே இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவரையும் ஆண்டவர் எடுத்துட்டார். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படித்தா, சவுலின் குடும்பம் நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்து கொண்டிருந்தது அப்படின்னு இருக்குது. அப்போ ஃபேமிலியில் இருந்த பிளெஸிங் எடுத்துட்டார்,
ராஜ்யத்தையும் எடுத்துட்டார், பரிசுத்த ஆவியையும் எடுத்துட்டார். அதுதான் நான் சொல்கிறது. ஆண்டவரை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படியலைன்னா, ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்குறவர் தான், உயிரையே கொடுக்குறவர் தான், உயிரையே கொடுத்துருக்கிறாரு. ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை புறக்கணித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நடந்துக்கிட்டா கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் ஆரோக்கியத்தையும் எல்லாமே எடுத்துடுவார். இதை நாம் புரிஞ்சுக்கிட்டு நடந்து கொள்வோமாக. அதனால் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாம் தக்க வச்சுக்கொள்ளணும். இன்னும் அதிகமாக ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளவங்களை வாழணுமே ஒழிய கொடுத்ததை இழந்து விடக்கூடாது. நாம் ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை மதித்து கீழ்ப்படிந்து நடந்துக்கணும். இது 2வது விஷயம். 3வது விஷயம், நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறவர் தான். ஐ ஆம் த ஹீலர் அப்படின்னு சொல்லியிருக்கார். உங்களை குணமாக்குகிற பரிகாரி நானே அப்படின்னு யாத்ராகம் 15:26 சொல்லியிருக்கார். அப்போது டாக்டர்ஸால் கைவிடப்பட்டாலும் ஆண்டவர் நம்மை சுகமாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அதே ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை மதிக்காமல் கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி நடப்போமானால் வியாதிகளை தருவார். லேவியராகமம் 26:14-15 நீங்கள் எனக்கு செவி கொடாமலும் என்னுடைய கற்பனைகளின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்துமா என்னுடைய நியாயங்களை ஆலோசித்து என்னுடைய கற்பனைகள் எல்லாவற்றின்படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கை நீங்கள் மீறி வசனத்தை மீறி செய்வீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு என்ன செய்வேன் என்றால் கண்களை பூத்து போக பண்ணுவேன், இருதயத்தை துயரப்படுத்துவேன். சரிங்களா? அப்புறம் கண்களை பூத்து போக பண்ணுவேன், கர்த்தருடைய வார்த்தைகளை மீறி கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களை செய்யும்போது கர்த்தர் விதவிதமான வியாதிகளை நமக்கு அனுப்புவார் என்று 26ஆம் அதிகாரத்தில் லேவியராகமத்தில் 14-15 வாசிக்கிறோம். நம்மளை சுகமாக்குகிறவர் தான். அவங்க சொன்னாங்க உன்னை சுகமாக்க முடியாதுன்னு, ஆனால் நான் சுகமாக்குவேன், வைத்தியர்கள் உன்னை கைவிட்டாலும் நான் சுகமாக்குவேன்னு சொன்ன தேவன் இங்கே அவர் என்ன பார்க்குறோன்னா, அவருடைய வார்த்தைகளை மீறி நடந்து கொண்டால் நமக்கு பல வகையான வியாதிகளை தருவார். இந்த ஆண்டவர் கொடுக்குற வியாதிகளை குறித்து உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 28ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் நினைக்கிறேன். எரிபந்தங்களான பருக்களை கொடுப்பாராம். கவனிங்க, கடவுள் கொடுக்குற வியாதிகளை கவனிங்க. பருக்களை கொடுப்பார். எரிபந்தங்களான பருக்கள் அப்படின்னா புரியுதுங்களா? அப்படி சொன்னால் உடம்பெல்லாம் எரியிற மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் தருவார். ஸ்கின் ப்ராப்ளம். சரிங்களா? அடுத்தது மூளை வியாதியை தருவார், சொரிய தருவார், சிரங்கு தருவார். சிரங்கு இந்த மாதிரிலாம் தருவாருங்க ஆண்டவர். வகை வகையான வியாதிகளை தருவார். எப்போ? மீறி நடந்து கொள்கிறவங்களுக்கு. இந்த வசனம் நமக்கு தெரியும், இது செய்யக்கூடாதுன்னு மனசாட்சிக்கு தெரியும். ஆனாலும் மீறி தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட பல வகையான வியாதிகளை தருகிறவராக இருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கோங்க. கர்த்தரை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். பல வகையான வியாதிகளை ஆண்டவர் தருவார். மீறி செய்வது என்றால் என்ன? மீறி செய்வது என்றால் என்ன சொல்லுங்கள். அதாவது உங்களுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன். இந்த
பழத்தை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். ஏவாள் அந்த பழத்தை புசித்து சாப்பிட்டாங்க. தெரியாமல் சாப்பிட்டாங்களா, மீறி அந்த பழத்தை பறித்து கொண்டாங்களா? தெரியாமல் பறிச்சுக்கலை, ஆண்டுடைய வார்த்தையை மீறி பறிச்சுக்கிட்டாங்க. இதுதான் மீறுதல் என்று சொன்னார். இந்த மாதிரி ஆண்டுடைய வார்த்தைகள் தெரிஞ்சும் மீறி நடப்போமானால், செய்வோமானால் கர்த்தர் பல வகையான வியாதிகளை தருவார். தாவீது ஆண்டுடைய கட்டளையை மீறி பாவம் செய்தார். அது என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தாவீது ஆண்டவர் விடலை. தாவீதுக்கு ஆண்டவர் வியாதியை கொடுத்தார். சங்கீதம் 38:3 வாசிங்களேன். என்னுடைய பாவத்தினாலே எனக்கு இந்த வியாதி வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்கிறார் பாருங்களேன். உன் கோபத்தினால் என்னுடைய மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. தாவீதை விடல ஆண்டவர், மீறி செய்தார் இல்லையா பாவம், அதுக்கு எலும்புகளில் கொடுத்துட்டார் வியாதி. எலும்புகளில் அவருக்கு சௌக்கியம் இல்லை என்றார். சரிங்களா? ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்மை சுகமாக்குகிறவர் தான். ஆனாலும் தெரிஞ்சே கடவுளுக்கு விரோதமான காரியங்களை மீறி நம்ம பாவம் பண்ணும்போது நமக்கு வியாதிகளை தருவார் என்பது நாம் புரிஞ்சுக்கணும். இப்படியாக நம்முடைய ஆண்டவரை நம்ம சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை குறித்து சரியான ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அது இல்லாவிட்டால் நாம் கெட்டு போவோம், நாசமாக போவோம். ஆண்டவருடைய வழிகள் புரிஞ்சு கொள்ளாமல் தவறான வழிகளில், தவறான காரியங்களில், தவறான முடிவுகளை எடுத்து நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கி கொள்ளுவோம். அது மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்தையே இழந்துருவோம். அதனால் நம்முடைய ஆண்டவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு வேண்டும். இதுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இதுக்காக நாம் அதிகமாக பைபிள் வாசிக்க வேண்டும். எல்லா மீட்டிங்ஸ்க்கும் வரணும். அப்போ தான் ஆண்டவரை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவரை குறித்து தான் அறிவு நமக்கு கிடைக்கும்.